நீ இப்போ ஒரு குழப்பத்தில் இருக்கியா? என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியலையா? ஒரு பக்கம் மனசு ஒரு விஷயத்த சொல்லுது, இன்னொரு பக்கம் வாழ்க்கை வேற ஒரு முடிவு எடுக்க சொல்லுது. யாரை நம்புறது, எதை விட்டு போறது, எதை பிடிச்சிருக்கணும், இப்படி யோசிச்சு யோசிச்சு கடைசியில் எந்த முடிவும் எடுக்க முடியாம அதே இடத்துல நின்றுட்டு இருக்கியா? அப்படின்னா இந்த வீடியோ உனக்கு தான். ஏன்னா உனக்கு இப்போ தேவைப்படுறது ஒரு முடிவு இல்லை, ஒரு தெளிவு. நம்ம வாழ்க்கையில் குழப்பம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நமக்கு என்ன வேணும்னு தெரியாதது இல்லை, நமக்கு உண்மையிலேயே என்ன வேணும்னு தெரிஞ்சும் அதை ஏற்றுக்க பயப்படுறது தான். இதுதான் பல நேரங்களில் நம்ம குழப்பத்துக்கு காரணம். உதாரணத்துக்கு, நம்ம வாழ்க்கையில் ஒருத்தர் இருக்காங்க. அவர் நம்மளை முன்ன மாதிரி கவனிக்கலை, முன்ன இருந்த அன்பும் இல்லை, நம்மளை தேடி வந்து பேசுறதும் இல்லை. ஆனால் நம்ம மனசு மட்டும் ஒரு நாள் எல்லாம் மாறிடும், அவர் திரும்ப வருவாங்க, இன்னும் கொஞ்சம் காத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். இங்கே உனக்கு குழப்பம் என்ன? அவர் மாறிட்டாரா இல்லையா? அவர் உன்னை உண்மையிலேயே விரும்புகிறாரா இல்லையா? உனக்கே இதுக்கு பதில் தெரியும். ஆனால் இந்த பதிலை ஏற்றுக்க உன் மனசு தயாராக இல்லை, அதனால தான் குழப்பம். அதே மாதிரி வாழ்க்கையிலையும் நடக்கும். ஒரு வேலை உனக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஒரு உறவு உன்னை சந்தோஷப்படுத்தாமல் இருக்கலாம். ஆனால் இவ்வளோ நாள் இருந்துட்டு எப்படி வெளியே வர்றது? நான் எடுத்த முடிவு தப்பாக போயிருமா? மற்றவங்க என்ன நினைப்பாங்க? இப்படி யோசிச்சுக்கிட்டே இருப்போம். இதனால தான் சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையை மாற்ற வேண்டிய விஷயம் ஒரு பெரிய முடிவில்லை, ஒரு உண்மையை மட்டும் ஏற்றுக்கிறது தான். இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லா குழப்பத்துக்கும் உடனே பதில் தேட வேண்டிய அவசியம் இல்லை. சில விஷயங்களுக்கு காலம்தான் பதில் சொல்லும். நீ இன்னைக்கு எடுக்கிற முடிவு இன்னும் 5 வருஷத்துக்கு சரியா இருக்குமான்னு யோசிச்சா நீ எந்த முடிவையும் எடுக்க முடியாது. அதனால எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னு யோசிக்காம இப்போ உன் மனசுக்கு என்ன சரின்னு கேளு. இந்த ஒரு கேள்வி உன்னோட பல குழப்பங்களுக்கு பதில் சொல்லும். இந்த முடிவை எடுத்த பிறகு என் மனசுக்குள்ள அமைதி வருமா? இல்லைனா மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக என்ன நானே இழக்கிறேனா? இந்த கேள்வியை உனக்குள்ள நீயே கேட்டுப்பாரு. பதில் மெதுவாக வரும், ஆனால் அது உண்மையான பதிலாக இருக்கும். சில நேரங்களில் நம்ம குழப்பத்துக்கு காரணம் வாழ்க்கையில் என்ன நடக்குதுங்கிறனால இல்லை, நம்ம மனசுக்குள்ள ஒரே நேரத்தில் 2 எதிர்மறையான விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது தான். ஒரு பக்கம் அவரை விடணும், இன்னொரு பக்கம் அவரை இழக்கக்கூடாது. ஒரு பக்கம் நான் இந்த வாழ்க்கையை மாற்றணும், இன்னொரு பக்கம் மாத்துறதுக்கு பயமாக இருக்குது. ஒரு பக்கம் எனக்கு அமைதி வேணும், இன்னொரு பக்கம் பழைய நினைவுகளை விட முடியல. இந்த 2 பக்கத்துக்கும் நடுவில் நின்றுட்டு நம்ம மனசை நம்மளே சோர்வடைய செய்கிறோம். அதனால தான் சில நேரம் குழப்பம் அதிகமாகும் போது நீ இன்னும் அதிகமாக யோசிக்கக்கூடாது, கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். ஒரு விஷயத்தை கவனிச்சு பாரு. நீ ரொம்ப குழப்பமாக இருக்கும்போது ஒரே கேள்வியை பல பேர்கிட்ட கேட்ப. ஒருத்தர் ஒரு பதில் சொல்லுவாங்க, இன்னொருத்தர் வேற ஒரு பதில் சொல்லுவாங்க. கடைசியில் இருந்த குழப்பத்தை விட இன்னும் அதிகமான குழப்பத்தோடு இருப்ப. ஏன்னா உன் வாழ்க்கைக்கான பதில் எல்லாருக்கும் தெரியாது. அவங்க உன்னை நேசிக்கலாம், அவங்க உனக்கு நல்லது நினைக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கைய, உன் மனசை, உன் வலிய முழுசா உணர்ந்தது நீ மட்டும்தான். அதனால எல்லாரோட கருத்தையும் கேளு, ஆனா உன் வாழ்க்கையோட முடிவை உன் மனசோட உண்மையை வச்சு எடு. இன்னொரு உண்மையை சொல்றேன், சில நேரங்கள்ல நமக்கு குழப்பமா இருக்கிறது நம்ம தவறான பாதையில இருக்கிறோன்னு அறிகுறி இல்லை, நம்ம ஒரு மாற்றத்துக்கு நடுவில் இருக்கோங்கிற அறிகுறி. பழைய வாழ்க்கை நமக்கு பொருந்தலை, புது வாழ்க்கை இன்னும் உருவாகலை. இந்த 2க்கும் நடுவில் இருக்கிற காலம்தான் கொஞ்சம் குழப்பமான காலம். அதனால தான் நீ இப்போ குழப்பமாக இருக்கேன்னா நீ தோத்துட்டேன்னு அர்த்தம் இல்லை. ஒருவேளை நீ மாறிட்டு இருக்கலாம், உன் பழைய எண்ணங்களை மாற்றிட்டு இருக்கலாம், உன் புது வாழ்க்கை உருவாகிட்டு இருக்கலாம். அதனால் இந்த குழப்பத்தை பார்த்து பயப்படாத. சில நேரங்களில் குழப்பம் முடியறக்கு முன்னாடி தெளிவு பிறக்கும். அதனால் இன்னைக்கு நீ ஒரு விஷயத்தை மட்டும் செய். உன் வாழ்க்கை உன்னை அதிகமாக குழப்பிட்டு இருக்கலாம், ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோ. அதை பற்றி உனக்குள்ளேயே ஒரு கேள்வி கேளு.
நான் உண்மையிலேயே குழப்பமா இருக்கேனா, இல்லை எனக்கு தெரிஞ்ச உண்மையை ஏற்றுக்க பயப்படுறேனா? இந்த கேள்விக்கான பதில் உனக்கு கிடைச்சிருச்சுன்னா உன் குழப்பத்தில் பாதி அங்கேயே முடிஞ்சிரும். ஏன்னா தெளிவுங்கிறது எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கிறது இல்லை, நமக்கு கிடைச்ச பதில்களில் எதை ஏற்றுக்கணும்னு தெரிஞ்சுக்கிறது. அதனால் குழப்பமாக இருந்தா அவசரப்படாத, கொஞ்சம் அமைதியாயிரு, உன் மனசை கேளு, உனக்குள்ள மறைச்சு வச்சிருந்த உண்மையை ஒரு தடவை நேராக பார்த்து நில்லு. நீ அதை கேட்க தயாராகிற அந்த நிமிஷத்தில் உன் குழப்பம் மெதுவாக விலகும். அதுக்கப்புறம் நீ எடுக்கிற முடிவு உன் வாழ்க்கையை மாற்றும். ஒருவேளை நீ இப்போ குழப்பமாக இருக்கேங்கிறக்கான காரணமே உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுங்கிறக்கான காரணமாக கூட இருக்கலாம். அதனால் குழப்பத்தை வெறுக்காத. சில நேரங்களில் குழப்பத்துக்கு அடுத்து தான் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய தெளிவு கிடைக்கும். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.